Hello guys, back to my channel. Today நம்ம என்ன போயம் பார்க்கலாம் அப்படின்னா The Cambridge Ladies Who Lived in the Furnished Soul, written by E.E. Cummings. First author introduction பார்த்துடலாம். E.E. Cummings was born on October 14, 1894 to September 3, 1962. He was an American poet, painter, essayist, author and playwright. கம்மிங்ஸ் வந்து மோர் தென் 2900 போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, ரோட் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் அசோசியேட்டட் வித் மாடர்னிஸ்ட் ஃப்ரீ ஃபார்ம் போய்ட்ரி. இவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஃபார்ம் போய்ட்ரி, அந்த ஃப்ரீ ஃபார்ம் போய்ட்ரினா ஃப்ரீ வேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து நார்மல் போய்ட்ரி ஃபார்மாக இருக்கும், நேச்சுரல் ஸ்பீச் மாதிரி தான் இருக்கும், ஒரு கரெக்ட் பேட்டர்னில் இருக்காது. இவர் வந்து மோஸ்ட்லி வந்து மாடர்ன் போயம்ஸை தான் லைக் பண்ணுறதுனால மோஸ்ட்லி இவர் வந்து மாடர்ன் போயம் தான் ரைட் பண்ணியிருக்காரு. இந்த போயம் வந்து 14 லைன்ஸு நமக்கு கொடுத்துருக்க கேம்பிரிட்ஜ் லேடிஸ் வந்து. அதில் 8 லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 8 லைன் வந்து லாஸ்ட்டு 6 லைன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த போயம் இருக்கும். அதுக்கடுத்து இவரோட ஃபேமஸ் ஒர்க்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எனாமஸ் ரூம், ஹிம் 1927 அண்ட் சாண்டா கிளாஸ் எ மாராலிட்டி 1946. இதான் அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸு. அவரோட போயம் சம்மரி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த போயம் வந்து எதை பற்றினது அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை பற்றி சொல்ல நினைப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெடிஷனை வந்து கான்செப்ட் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த போயம் இருக்கும். கேம்பிரிட்ஜ் லேடிஸோட பிஹேவியரும் அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கிறத பற்றி சொல்கிறது இந்த போயம். தே லிவ்டு இன் ஃபர்னிஷ்டு சோல். ஃபர்னிஷ்டு சோல்னால் என்ன? ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணது தான். அது வந்து எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அந்த பீப்புள்ஸோட ஐடியா எல்லாமே அவங்க பீப்புள்ஸ்கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக திங்க் பண்ணுறதே இல்லை, அவங்களாவே அந்த பீப்புள்ஸ் சொல்கிறது தான் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்னிஷ்டு சோலில் இருக்கிறதுனால அவங்க வந்து அன்பியூட்டிஃபுல்லாகவே இருக்காங்க. அவங்க வந்து ஃபர்னிஷ்டு ஷோலாக இருக்கிறதுனால அவங்க வந்து அன்பியூட்டிஃபுல்லாகவே தான் இருக்காங்க. அன்பியூட்டிஃபுல் அண்ட் ஹாவ் கம்ஃபர்டபுள் மைண்ட்ஸ். அந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து கிராஸ் பண்ணி திங்க் பண்ணுற அளவுக்கு கூட அவங்களுக்கு எபிலிட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸோட டாட்டர்ஸை வந்து சர்ச்சு கிறிஸ்டில் வந்து விடுறாங்க. அப்போது பிளெஸிங்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பிளெஸிங் பண்ணுறாங்கன்னா அன்சென்டர்ட், ஷேப்லெஸ், ஸ்பிரிட்டட் அப்படின்னு சொல்லி 3 வேர்டு. அந்த 3 வேர்டு இம்பார்ட்டன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் வந்து என்ன சொன்னாலும் வந்து பிலீவ் பண்ணிடுறாங்க, நம்பிடுறாங்க. தே பிலீவ் இன் கிறிஸ்ட் அண்ட் லாங்ஃபெல்லோ வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்பிட்டு தான் போத் ஆஃப் தம் டெத், அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ட்டே வந்து அவங்க மைண்டில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த லேடிஸ் வந்து. இவங்க வந்து மோஸ்ட்லி அன்வான்ட் தேவையில்லாததில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அதில் முக்கியமானது வந்து இ கம்மிங்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறாரு. என்னது அப்படின்னா அவங்களோட டிலைட்டட் ஃபிங்கர்ஸ் தே ஆர் நைட்னிங் பண்ணுறாங்க. என்னன்னா உள்ளன் த்ரெட்ஸை வச்சு அவங்க வந்து நைட்னிங் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆக்டு அப்படின்னு தான் இ கம்மிங்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாரு. மேக்ஸிமம் வந்து இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா காசிப் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அதில் வந்து 2 ப்ரொஃபஸரை வந்து இந்த போயமில் ரீப்ரசன்ட் பண்ணுவாங்க, மிஸ்ஸஸ் என் அண்ட் ப்ரொஃபஸர் டியையும். அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் வந்து காசிப் பண்ணுறாங்க அந்த ப்ரொஃபஸர்ஸை. இந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த லேடியை பார்க்குறாங்க. அந்த மாதிரி பேசிக்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி பேசுகிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து அவங்க பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸை பற்றியும் இங்கே காசிப் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ்க்கு வந்து இன்சிக்னிஃபிகண்ட் தாட்ஸ் தான் இருக்கும். லாஸ்ட் லைனுக்கு அந்த லாஸ்ட் லைன் வந்து முன்னாடி உள்ள லைனை பற்றி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் வந்து என்னென்னா எந்த லைன் அப்படின்னு சொன்னோன்னா, இஃப் சம்டைம்ஸ்
இட்ஸ் பாக்ஸ் ஆஃப் ஸ்கை லாவெண்டர் அண்டு கார்னர்லெஸ் த மூன் ராட்டில்ஸ் லைக் எ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆங்க்ரி கேண்டி அப்படின்ட்டுருக்கான். அந்த லைன் வந்து இந்த முன்னாடி உள்ள லைன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் வந்து ஒரு மெட்டாஃபரிக்கலாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கை வந்து கொலாப்ஸாகவே இருந்தாலும், இந்த வேர்ல்டே கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆனாலும், அந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் காட்டவே மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே வந்து இன்சிக்னிஃபிகண்ட் திங்காக தான் இருக்குது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எதில் ஷோ பண்ணுறாங்க, இன்சிக்னிஃபிகண்ட் திங்ஸில் தான் ஷோ பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லி இந்த போயம் வந்து முடிச்சிருவாங்க. அவங்களோட இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, about the difference in social classes, ignorance and reality. இதான் வந்து இந்த போயமோட தீம். தேங்க்யூ காய்ஸ்.